அத்தைக்கு உடம்பு முடியாத இந்த நேரத்துல பார்ட்டி கிளம்பி போனா நல்லாவா இருக்கும்? இவங்க ஏன் அம்மாவை பத்தி எல்லாம் கவலைப்பட போறாங்க? அம்மாக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. அவங்க 2 பேருக்கும் கூத்தடிக்கிற சந்தோஷம் தான் பெருசா போச்சு. வித்யா, தேவையில்லாம எதுவும் பேசாத. முடியாத நிலைமையில ஒன்னும் அக்காவை விட்டுட்டு போல. ரஞ்சிதா டாக்டர் வீட்டுக்கு வர வச்சு அக்காவுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப பயலன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் கிளம்புறாங்க. இதுக்கு மேல அவங்க கிளம்பி போனா என்ன? அதுவும் இல்லாம இவங்க ஒன்னும் ஹனிமூன் ட்ரிப் போல, அபிஷியல் ட்ரிப் தான் போறாங்க. கம்பெனில ஒரு விசேஷங்கிறப்ப மேனேஜரும் ஏஜிஎம்மும் அங்க இருக்கிறது தான் முறை. அண்ணா, நீ போறத கெடுக்கிறதுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீ அது எதையுமே கண்டுக்காம நீ பாட்டுக்கு கிளம்பு. இன்னும் என்ன அருண் யோசிக்கிற? நாங்க எல்லாரும் சொல்றோம்ல, நீ கிளம்பு. அம்மா மேல அன்பும் அக்கறையும் மிச்சம் இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பா போக மாட்டான். அவருக்கு போக விருப்பம் இல்லைனாலும் கூட இருக்கவங்க சும்மா விடுவாங்களா நீ? இப்போ உங்களுக்கு பிரீத்திங் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ நீங்க டேப்லெட் கொடுக்கலாம். சரிங்க சிஸ்டர். இவங்க ரூம் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. சரிங்க. கல்பனா, சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணு. வாங்க சிஸ்டர். டேய் மாப்ள, அதான் அக்காவுக்கு இப்ப சரியாயிடுச்சுல, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. அத்தை அந்த டேப்லெட் கொடுங்க. சித்ரா தண்ணி எடுத்துட்டு வா போ. அம்மா, இந்த மாத்திரையை சாப்பிடுங்கம்மா. பாத்துமா, பாத்து மெதுவா. அம்மா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குமா. நானும் ரஞ்சிதாவும் போயிட்டு வரட்டுமா? அம்மா, என்னங்க, கிளம்ப சொல்லுங்க. டேய் மாப்ள, ம், டைம் ஆச்சுடா. இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே இருக்க போற? அதான் நான் சொல்றேன்ல, கிளம்பு. அக்காவை நாங்க பாத்துக்கிறோம்டா. ஆமா அருண், அண்ணி எந்திரிச்சா நாங்க சொல்லிக்கிறோம். நீங்க கிளம்புங்க. ஆமாண்ணா, நீ கிளம்பு. ரஞ்சிதா, நீயும் கிளம்பு. என்ன ரஞ்சிதா யோசிக்கிற? மாப்ள போ. கிளம்பு, வா. வா அருண். கிளம்புப்பா. அத்தை கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். போயிட்டு வருவோம். சரிம்மா. மாப்ள பார்த்து பத்திரமா போயிட்டு சரி, வர. மாமா. ரஞ்சிதா, என்னாச்சு உனக்கு? ஏன் எதுவுமே பேசாம அமைதியா வர? நாம இப்போ மகாபலிபுரம் போறது சரிதானா அருண்? எனக்கும் அந்த சங்கடம் இருக்கு ரஞ்சிதா.
அதனால தான் நான் அம்மா பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தேன். மாமா, அத்தை, சுதா இவங்க எல்லாரும் தான் நம்மளை வற்புறுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அருண், நம்ம வேணா திரும்பி வீட்டுக்கு போயிடலாமா? வேணாம் ரஞ்சிதா. ஏன்? அம்மா மாதிரி நீ எனக்கு முக்கியம் ரஞ்சிதா. அம்மா வேணும்னு யோசிச்சு யோசிச்சு நான் பல தடவை உன்னை நான் விட்டு கொடுத்துருக்கேன். உன் சந்தோஷத்தை பத்தியோ உன் ஆசையை பத்தியோ நான் கவலையே படாம நான் கடந்து போயிருக்கேன். ஆனா இனிமே என்னால அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. அதுவும் நீ கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல நான் உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நான் செய்யணும். உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே நடக்காம நான் பார்த்துக்கணும். இப்போ நம்ம வீடு இருக்கிற சூழ்நிலையில அதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. உன் கர்ப்பத்தை காரணமா வச்சு அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை தினமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்னதான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த வலியும் வேதனையும் கண்டிப்பா உனக்கு இருக்கும்ல. அதிலிருந்து கொஞ்சமாவது உனக்கு ரிலீஃப் கிடைக்காதான்னு நீ ஏங்கி தவிக்கிறேன்னு எனக்கு புரியுது ரஞ்சிதா. அதனால தான் அந்த மகாபலிபுரம் ப்ரோக்ராம்ல நீ கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட. உன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. வீட்டில் இருக்க எல்லாரும் உன்னை ஏத்துக்கிறது தான் உனக்கு இருக்கிற பெரிய சந்தோஷமே. ஆனா இப்போதைக்கு என்னால் அதை தர முடியல. ஆனா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷமாவது உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அருண், எனக்கும் அத்தைக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நீங்களுமே தவிச்சிட்டு தானே இருக்கீங்க. எல்லா டென்ஷனையும் மறக்கிற மாதிரி உங்களுக்கும் இப்படி ஒரு அக்கேஷன் தேவை. நம்ம கிளம்பும் போது அத்தைக்கு மட்டும் எதுவும் ஆகாம இருந்திருந்தா நம்ம நிம்மதியா கிளம்பி வந்திருக்கலாம். அவங்களுக்கு முடியாம போனதுதான் மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. ரஞ்சிதா, அம்மாவோட கண்டிஷன் கொஞ்சம் மோசமா இருந்திருந்தா கூட நான் உங்களை விட்டு கண்டிப்பா நகர்ந்திருக்க கூட மாட்டேன். மாத்திரை போடாம விட்டதுதான் பிரச்சனை, மற்றபடி எதுவுமே சீரியஸா இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல. அது மட்டும் இல்லாம நர்ஸும் கூடவே தானே இருக்காங்க. அதனால இனிமே பயமே இல்லைன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கிளம்பியிருக்கோம். ரஞ்சிதா, அனாவசியமான எதை பத்தியும் நினைச்சு குழப்பிக்காத, சரியா? நீ எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு இந்த 2 நாள் நம்ம ஒன்னா இருக்க போறத நினைச்சு நீ சந்தோஷமா இரு. இதை நான் உனக்காக மட்டும் சொல்ல, நம்ம குழந்தைக்காகவும் தான் சொல்றேன். நீ சந்தோஷமா இருந்தாதான் பிறக்க போற குழந்தைய ஆரோக்கியமா இருக்கும். உன் டென்ஷன், வேதனை இதெல்லாம் எதுவுமே நம்ம குழந்தைய பாதிச்சிடவே கூடாது. புரியுதுல உனக்கு? ரஞ்சிதா, என்னாச்சு உனக்கு? முத குழந்தைய பெத்துக்க போறன்ற எக்ஸைட்மெண்ட், ஒரு சந்தோஷம் எதுவுமே உன்கிட்ட இல்லையே. அது மட்டும் இல்லாம நான் குழந்தைய பத்தி பேசும்போதெல்லாம் ஏன் டல்லா ஆயிடுற? அது அருண், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அருண். எல்லாமே சரியா நடக்கணுங்கிற ஒரு சின்ன பயம்தான். நான் தான் சொன்னேன்ல, வீட்டில் குழந்தைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு ரஞ்சிதா. அன்னைக்கு கிளம்புற அவசரத்துல சார்ஜரையும் பர்ஸையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா அந்த செல்வமும் சுதாவும் கடை வேலைன்னு அங்கேயே சுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்ப எடுத்துட்டு வர்றதுன்னே தெரியலையே. அக்கா, அக்கா, நீ என்ன இந்த பக்கம்?
இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உங்க கடை வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நாங்க இங்கதான் கடை போடுறோம்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் இங்க கடை போடுற இடத்த பத்தி உன்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ இதை யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன். அந்த ஞாபகத்துல வந்தேன். ம். ஆமா, எனக்கு என்ன வேலை நடக்கலையா? ஆளுங்க யாரையும் காணோம். காலையில ஏதோ மழை பெய்யற மாதிரி இருந்துச்சுக்கா, அதான் ஆளுங்க யாரும் வரல. இப்பதான் வர சொல்லியிருக்கேன், அதனாலதான் வந்திருக்கோம். கடை திறப்பு விழா வர ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ள முடிஞ்சிரும்ல? அதுக்குள்ள முடிச்சிருவேன்னு சொல்லிருக்காங்கக்கா. இந்த கடை எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்? ஒரு 200 கிட்ட இருக்குமா? இருக்கும்க்கா. இதை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு செலவாகுது? ஒரு 4 லட்சம் வரும்க்கா. லோன் வாங்கி செலவு பண்றீங்க செல்வம், அதுக்கு ஏத்த மாதிரி லாபம் வரணும். நீங்க 2 பேரும் நல்ல ஒத்துமையா இருந்து பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிக்கணும். ஆல் தி பெஸ்ட் செல்வம். தேங்க்யூக்கா. என் பார்ட்னருக்கு வாழ்த்து சொல்லவே இல்ல. வீட்லயே வாழ்த்து சொல்லிட்டு செல்வம். சரி, நான் கிளம்புறேன். நீங்க வேலையை பாருங்க. அக்கா ஒரு நிமிஷம். இந்த வீட்ல இருக்கவங்க யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே செல்வம், ஏன் கேக்குற? இல்ல, நாங்க பார்க்கும்போது கேட்டை திறந்து வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். அதுவா? செப்பலை சரி பண்ண பேலன்ஸ்க்காக கேட்டு பிடிச்சேன். அது அப்படியே திறந்துருச்சு. அத சாத்திட்டு வரும்போது தான் நீ பாத்திருப்ப. ஹோ, பை. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இங்க டாக்டர் எப்போ வருவாங்க? 4 மணிக்கு வருவாங்க சார். ஓகே. எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் இருந்தா சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. சரி, இங்க லேப் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போங்க சார். ஓகே, தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். என் ஒய்ஃப் பேர் ரஞ்சிதா. எஸ் ரஞ்சிதா. 11th மே வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். அவங்க ஆஃபீஸில் அந்த காப்பியை சப்மிட் பண்ணோம். இன்னொரு காப்பி எனக்கு தர முடியுமா ப்ளீஸ்? சார், ஒருத்தவங்க ரிப்போர்ட்டை யார் வந்து கேட்டாலும் கொடுக்க முடியாது சார். ஏங்க, நான் உங்கள் ஹஸ்பண்டுங்க. அதை நான் எப்படி சார் நம்ப முடியும்? இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் வந்து யார் வேணாலும் யார் ரிப்போர்ட்டை வேணாலும் வாங்கிட்டு போலாமே. என் ஒய்ஃப்க்கு மெட்டர்னிட்டி லீவ் வேணுங்க. அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணால் தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சார், அதான் முடியாதுன்னு சொல்கிறேன்ல சார். நீங்கள் கிளம்புங்க சார். போல இருக்கு. மேம் மேம் என்னங்க வச்சுக்கேன். சார், என்ன சார் இதெல்லாம்? ப்ளீஸ் எடுங்க சார், இதெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன். லீவ் கிடைக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாயிடும். சார், என்ன சார் நீங்கள்? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சரிங்க சார், என்னன்னு கேட்டு சொல்கிறேன். 11th மே. எஸ் ரஞ்சிதா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. இந்தாங்க சார். தேங்க்ஸ்ங்க. ஓகே சார். ஏங்க சொல்லுங்க. இவங்களோட அட்ரஸ் கிடைக்குமா? ஒய்ஃப்னு சொன்னீங்க, அட்ரஸ் கேக்குறீங்க? ஐயோ, இல்ல ஒய்ஃப் தான். அவங்களுக்கு எனக்கும் சின்ன சண்டை. அவங்க கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கும் அந்த ஹவுஸ் ஓனருக்கும் சண்டை. அதனால அவங்க அம்மா அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த வீட்டோட அட்ரஸ் எனக்கு தெரியாது. அந்த வீட்டோட அட்ரஸ் கிடச்சினா தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் அவங்கள சமாதானப்படுத்த முடியும். இப்போ என்ன சார், அட்ரஸ் தானே சார் வேணும்? இங்க இல்ல சார். கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ். பிரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் வெளி பேஷண்ட் இங்க யாரும் வரமாட்டாங்க சார். இங்க இருக்க டாக்டர் கிட்ட ரெகுலரா வரவங்க தான் டெஸ்ட் எடுப்பாங்க சார். நீங்க வேணா ரிசப்ஷன்ல போய் கேட்டு பாருங்க சார். அடப்பாவி, ஹாஸ்பிட்டல் வந்த உடனே நர்ஸுக்கிட்ட வழிஞ்சு பேசினா, அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியன்ட்ட போயிட்டு வழிஞ்சு பேசினா, இப்போ ரிசப்ஷன்லேயும் வந்து அந்த பொண்ணுகிட்ட குழஞ்சு பேசுறான். சரியான ஆளா இருப்பான் போலியே. சரி, இதையும் ஒரு போட்டோ எடுத்து வச்சுப்போம்.
சார் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. சாரி சார், நீங்க வேற சோர்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க சார். இல்லைங்க கொஞ்சம் கன்சிடர் இல்ல பண்ணுங்க. முடியாது சார். செக் பண்ணுங்க. செக் பண்றேன். இந்த பொண்ணு அவனை பார்த்து சிரிக்குதே, இவனும் சிரிக்கிறான். பயங்கரமான ஆளா இருக்கானையா. எல்லாம் சரியா தான் ஓகே இருக்கு. மேம். ஏங்க எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க. என் பேர் தீனன். ஹாய். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். இவங்க இங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. பேர் எஸ் ரஞ்சிதா. ஆமா. இவங்க அட்ரஸ் கொஞ்சம் கிடைக்குமா? எவ்வளோ காசுனாலும் கொடுத்துட்றேன். இல்ல சார், அந்த டீட்டெயிலாம் சொல்லக்கூடாது சார். இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. ஐயோ வேணாங்க சார். அட பரவாயில்லங்க, வாங்கிக்கோங்க. அட பிடிங்க, என்னங்க வச்சுக்கோங்க. எனக்கு அட்ரஸ் மட்டும் சரிங்க கொடுங்க. சார். ஓகே. நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க. இத மேடம்க்கு அனுப்பிட வேண்டியதான். ஹலோ சொல்லுங்கண்ணா. அவன் இங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான் மேடம். இங்க எடுத்த போட்டோ எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் மேடம். ஆமா, நான் இப்போ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். மேடம் அவன் பொண்ணுங்க கிட்ட மட்டும் தான் பேசுறான் மேடம். ஆம்பளைங்க பக்கமே போக மாட்டான். இந்த மாதிரி நிறைய கனெக்ஷன் வச்சிருப்பான் போல மேடம். அதை கண்டுபிடிக்க தான் நான் உங்களை அனுப்பியிருக்கேன். நீங்க கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்கண்ணா. சரிங்க மேடம். ம். இன்னும் நான் எதிர்பார்த்த போட்டோ வரலையே.